வணக்கம் எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பழைய ஒரு சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இலங்கை இன்றைக்கி இந்த இந்த கல்வித்தரம் எல்லாம் இது இறங்கி இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளே போயிருக்கிறதுக்கு காரணம் கடந்த கால 76 வருட ஆட்சியாளர்கள். இவர்கள் யாருன்னு பார்த்தா 47லேருந்து 56ஆம் ஆண்டு வரைக்கும் யூஎன்பி ஆண்டிருக்கு, 56லேருந்து 65 வரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆண்டிருக்கு, 65லேருந்து 70 வரைக்கும் யூஎன்பி ஆண்டு இருக்குது. அதுக்கு பிறகு 70லேருந்து 77 வரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆண்டு இருக்குது. 77லேருந்து 94 வரைக்கும் யூஎன்பி ஆண்டு இருக்குது. 94லேருந்து 2002 வரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆண்டு இருக்குது. 2002லேருந்து 2004 வரைக்கும் யூஎன்பி, 2004லேருந்து 2015 வரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, 2015லேருந்து 2019 வரைக்கும் யூஎன்பி, 2019லேருந்து 2022 வரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டு கூட்டணி, 2022லேருந்து 2023 யூஎன்பி போட்டு கூட்டணி. இவங்கள் தான் இந்த ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தது. இப்போ அரசாங்கத்தின் கணக்காளர் நாயகம் 2021 வெளியிட்ட கணக்காரின்படி இலங்கையின் கடன் மொத்த கடன் ரில்லியன் 18 ரில்லியன். ஆனால் இலங்கையின் மொத்த சொத்துக்கள் பெறுமதி 3 ரில்லியன் தான் இருக்குது. அப்போ இவங்கள் ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட கடன்களை இவங்க வாங்கி குவிச்சிக்கிறாங்க. விஷயங்கள் மக்களுக்கு புரிய வைக்கப்பட்டதால் தான் இவங்க 2024ஆம் ஆண்டு எலெக்ஷனில் அடித்து அரகால காலத்தில் அடித்து விரட்டப்பட சட்டப்பூர்வமாக எலெக்ஷன்லையும் அடித்து விரட்டப்பட்டவங்க. இப்போ அரச கணக்காய்வாளர் நாயகத்தின் தகவலின் படி இவங்களோட ஆட்சி எவ்வளோ திறமைன்னு சொல்கிறதுக்கு இந்த அரச கணக்காளர் நாயகத்தில் 2021ஆம் ஆண்டு கணக்கறிக்கையே போதும். இவங்களோட ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சியில் தான் இலங்கையில் அரசியலில் கள்வர்கள், காடையர்கள், போதை கும்பல்கள், பாதாள உலகத்தினர், பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகிறார்கள், பெண்களை கடத்துகிறார்கள், பெண்களை சீரழிக்கிறார்கள், எல்லாருமே இந்த அரசியலுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கும்பலை கொண்ட ஆசியாவிலேயே உலகத்திலேயே இப்படிப்பட்ட பெருங்கும்பலை கொண்ட ஒரே நாடு தான் ஸ்ரீலங்கா. இதால் தான் போரை இனவாதத்தை தூண்டி போரை உருவாக்கி இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை உருவாக்கி இந்த இடத்துல சிங்களர் தமிழர்கள் எல்லாம் செத்துப்போக அழிஞ்சு போக இந்த பொருளாதாரம் அழிஞ்சு போக காரணமாக இருந்து இந்த 27 வருடம் இந்த 2 ஆட்சியாளர்கள் தான். இவங்கள் தான் இன்றைக்கு இந்த கல்வி சீர்திருத்தத்தை மற்ற விஷயங்களையும் தடுத்து கொண்டு இந்த ரோட்லேயும் தெருவிலையும் குந்தி கொண்டு தாங்கள் பெரிய உத்தமர்கள் மாதிரியும் தாங்கள் ஏதோ பெரிய புண்ணியவான்கள் மாதிரியும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இதில் ரணில் விக்ரமசிங்கா பெரிய இந்த நாட்டை பாதுகாக்க போகிற காக்க வந்தவர் புண்ணியவானன்னு சொல்கிற ரணில் விக்ரமசிங்கா இந்த நாட்டில் கிட்டத்தட்ட இவர் பாராளுமன்றத்தில் இருந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 42 வருஷமும் 10 மாதங்களும் பாராளுமன்றத்தில் இருக்கார். இதே மாதிரி தான் அடுத்த அதை என்ன துட்டஹைமனு என்று சொல்லப்படுற மஹிந்த ராஜபக்ச 32 வருஷம் இலங்கை பாராளுமன்றத்தில் இருந்திருக்கார். 1994ஆம் ஆண்டுக்கு பிறகு 17 வருஷ ஊழலாட்சியை ஒழிக்கிறோம், அவங்களை கொண்டு கோல்பேசில் நாங்கள் முட்டுக்காலில் வைக்கிறோம், அவங்களை ஜெயிலில் போடுறோம்னு சொல்லி வந்த அரசாங்கம், சந்திரிகாவுக்கு பிறகு வந்த அரசாங்கம்லாம் இன்றைக்கு ராஜபக்ச வரையில் 1994லேருந்து 2019 வரைக்கும் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி நாட்டில் இருக்க சொத்துக்களை விற்று நாட்டை இல்லாமல் ஆக்கின இவங்கள் தான் இனவாதத்தை மேலும் மேலும் வளர்த்து மேலும் மேலும் யுத்தத்தை பெருப்பிச்சு கடன்களை பெற்று உலகமெல்லாம் குண்டுகளை கொண்டு போட்டு தமிழ் மக்களை அழித்து இலங்கையில் சிங்களவர்களை சுவேசுக்காரரை மாற்றி இந்த நாட்டை கடன் சுமையில தள்ளினது இந்த ராஜபக்ச இந்த சந்திரிகா கும்பல் தான். ராஜபக்ச காலத்தில் இந்த நாட்டின் சொத்து தங்கம் கையிருப்பில் இந்த தங்கத்தில் மெட்ரிக் டன் 20.4 மெட்ரிக் டன் விற்கப்பட்டிருக்குது வெளிநாட்டுக்கு. 2012ஆம் ஆண்டு 10,93,000 அந்த சொச்சத்துக்கு தங்கத்தை வெளிநாட்டுக்கு விற்றுருக்குறாங்க. அதாவது இலங்கையிலேருந்து டொன் கணக்கான தங்கத்தை, அதாவது கிட்டத்தட்ட 20.4 மெட்ரிக் டன் தங்கத்தை இதில் எவ்வளோ கொமிஸ் அடித்தான்னு தெரியாது. லேசாக சும்மா விற்கிறே தங்கத்தை எடுத்தோன்னு பெரிய தங்களோட வீட்டு தங்கமாக நாட்டின தங்கத்தை விற்கிறேன்னு சொன்னால் இவங்க ஏதோ ஒரு கள்ள நோக்கத்தெலாம் விற்றுருப்பாங்க. இதில் எத்தனை கோடி எத்தனை பில்லியன் ரூபா கொள்ளையடிச்சு இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது. இந்த நாட்டில் இருந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாரும் கள்வர்களும் காடையர்களும் அதாவது ஊழல்வாதிகளும் தான் நிறைஞ்சிருந்ததால் தான் இந்தளவு அழிவு இந்த நாட்டுக்கு வந்தது. இவங்கள் சாதாரண இந்த அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட பழைய அமைச்சர்கள் அந்த கேபினெட்ல இருந்தெல்லாம் 95 விதமான ஊழல்வாதிகள்.
95 இவங்கள சொத்துக்கள் விவரங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை ஒவ்வொருத்தட்ட சொத்துக்களை இவங்களை அரசியலுக்கு வரும்போது எவ்வளோ சொத்து இருந்தது அரசியலுக்கு வந்த அப்புறம் எவ்வளோ சொத்து உயர்ந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தெரியும். இதாவது இந்த மக்கள் வந்து இதை எதிர்த்து பேசலாமல் தான் இவ்வளோ காலமும் ஊமைகளாகவும் நடைபணங்களாகவும் மக்கள் வாழ்ந்தபடியாக தான் இவங்களை எதிர்த்து கேட்காமல் இருந்தபடியாக தான் இவங்கள் இவ்வளோ காலமும் கொலோச்சி தங்களோட சொத்துக்களையும் பெருக்கி தங்களை ஆட்சியாளர்களாம் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க படுகொலை செய்து கொண்டு ஆட்சியை கொண்டு போயிருக்கிறாங்க. மக்கள் சரியான முறையிலே அப்பயே கேள்வி கேட்டிருந்தால் இந்த இவ்வளோ அழிவும் இந்த நாட்டுக்கு வந்திருக்காது. அதாவது வந்து ஜனாதிபதியிலேருந்து கீழே கிராம சேர் வரைக்கும் ஊழல்வாதிகள் தான் இவ்வளோ காலம். இப்போ அதில் விளங்கும். இப்போ இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் எவ்வளோ முயற்சி செய்யுது. அப்போ இவங்களை அதை வந்து இந்த ஆட்சியை வந்து சரியாக கொண்டு போடாமல் தடுக்கிறது அதிகாரிகள் தான். கிராம சேர் மட்டத்திலேருந்து இந்த ஊழலை தடுக்கலாமல் கிடக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு விருப்பமில்லை. இந்த ஆட்சி இப்போ வந்தது இந்த ஆட்சி வந்தது வந்து பெரும்பாலான கிராம சேவர் மேலே விருப்பம் இல்லை. அதாவது இந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் விருப்பம் இல்லை, உயர் அதிகாரி வரைக்கும் விருப்பம் இல்லை இந்த ஆட்சி இருக்கிறது. அதால் வேலைகளை வந்து தாமதப்படுத்துகிறாங்க. அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க இருந்து கொண்டு. அப்பேற்பட்ட கலர்கள்லாம் இந்த அதிகாரிகளாக இருந்திருக்காங்க உலக காலம். ஒரு உதாரணத்தை சொன்னால் இப்போ ஜெயிலில் இருக்கிற மைந்தானந்த அழுக்கமையை வந்து அவர்கிட்ட டிவோர்ஸில் வந்து அவர் மனைவி கேட்குறா 50,000 லட்சம் அவர்கிட்ட வந்து தண்டமாக கேட்குறா நீதிமன்றத்தில். அப்போ நீதிமன்றம் கேட்குது நீ இவ்வளோ கேட்குறதுக்கு என்ன செய்யணும் அவர்கிட்ட சொத்து விவரத்தை வந்து நீதிமன்றத்தில் வெளியிடுறா. அப்போ நான் மைந்தானந்த சொல்கிறேன் நான் இப்போவே 50 லட்சம் மாதாந்தா கொடுப்பனவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவங்க செலவுக்கு. அப்போ பாருங்கள், அப்போ இவர்கிட்ட வருமானம் என்ன 1998 ஆண்டு 1988 ஆண்டு 1250 ரூபாய்க்கு இவர் இன்சூரன்ஸ் கோஆப்ரேஷனில் ஒரு இன்சூரன்ஸ் விற்பனராக இருந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட மனைவி வந்து அந்த காலத்தில் 250 ரூபா மாத சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிறார். அப்போ இன்றைக்கி அதே 2 பேருக்கும் தான் விவகாரத்து வருது. அப்போ இந்த மைந்தான அந்த அழுக்காமகே 5000 லட்சம் கேட்குறா, இவர் 50 லட்சம் ஏற்கனவே நான் மாதாந்தம் கொடுக்குறேன்னு நீதிமன்றத்தில் சொல்கிறார். இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார். அப்போ இந்த பணம் வந்து இவைக்கு எப்படி வந்தது? இவன் எவ்வளோ காலம் மினிஸ்டராக இருந்தவன், இவன் எப்போ பார்லமெண்ட்டுக்கு வந்தவன்? சந்திரிகா காலத்தில் இவன் முதல் பார்லமெண்ட்டுக்கு வரார். அப்போ முதல்ல பார்லமெண்ட் வந்து அதாவது சந்திரிகாவில் 2வது டேர்மில் தான் இவர் பார்லமெண்ட்டுக்கு வரார். வந்து அங்கே மினிஸ்டராக இருக்கிற அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கொலோச்சுறார். அப்போ இவர் இந்த காலத்தில் இவர் உழைச்சிருக்கணும். இப்போ இதை வந்து தேடினா இது மாதிரி முழு பேரையும் தேடினா இலங்கைன்ற சொத்து கொள்ளையடிச்ச சொத்து அவங்களோட தான் கிடக்கின்றதில் நிரூபணமாகும். இப்போ ரணிலுக்கு 75 வயசு, இப்போ 76 77 வயசு நினைக்கிறேன். இப்போ ரணில் 2048 ஆண்டு இந்த நாட்டை கடனில் இருந்து மீட்கிறதா சொல்லிக்கிறார். அப்போ 2048 ஆண்டு ரணிலுக்கு 99 வயசு. ரணிலுக்கு 99 வயசு நகைப்புக்குரிய ரணிலுக்காக இன்றைக்கு கதைச்சு கொண்டிருக்கிறார்கள், ரணில் ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறார்கள், ரணிலுக்காக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை விழுத்து சூழ்ச்சி செய்ய நினைக்கிறார்கள். இதுக்கு பதில் சொல்லணும். ரணிலுக்கு 99 வருஷம் 48 ஆண்டு. அப்போ வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த நாட்டில் இருந்து எவ்வளோ பணங்களை சூறையாடிக்கொண்டு எவ்வளோ சொத்துக்கள் அவங்க நிறைய கட்டுமானங்களை கட்டி போட்டு தான் இங்கேருந்து சூறையாடிக்கொண்டு போனவங்க கடந்த காலங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க முதல். ஆனால் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா பிறகு இவங்களுக்கு ஆட்சியை கொடுத்தா பிறகு இந்த நாட்டில் இருந்த சொத்துக்களை விற்றது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் தங்கங்கள் இந்த இடங்கள் காணிகள் எல்லாத்தையும் விற்று இவங்க இந்த நாட்டை தரமட்டமாக்கி போட்டு இந்த நாட்டு மக்களை பிச்சைக்காரராகி தான் இன்றைக்கு ஒரு நிற்கதியான நிலையை வச்சுக்கொண்டு தான் இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு வழியில் இந்த நாட்டை முன்னுக்கு எடுக்கணும்னு யோசிக்க இப்போ வந்து தாங்கள் பெரிய உத்தமர்கள் மாதிரி வெளியால் இருந்து பேசிக்கொண்டு ஊர்வலம் இருக்கிறதும் உண்ணாவிரதம் இருக்கிறதும் சத்தியாகிரகம் இருக்கிறதும் ஆமத்திற்குள்ளே தூண்டி விடுறதும் அவைக்காக பேசுகிறதும் இதுகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ இருந்து கொண்டு இந்த நாட்டில் வந்து 8 ஜனாதிபதிகள் இருந்திருக்கணும், 17 பிரதமர்கள் இருந்திருக்கணும், 25 நிதியமைச்சர்கள் இருந்திருக்கணும். 76 வருஷமாக இவ்வளோ பேரும் இருந்தும் இந்த நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம், இந்த வளர்த்தெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க இவங்களோட ஆட்சியில் இன்றைக்கு எங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள். இவங்கள இந்த 76 வருஷத்தில் இவங்க இந்த 8 ஜனாதிபதிகளும் 17 பிரதமர்கள் இந்த 25 நிதியமைச்சர் சரியான முறையில் வேலை செஞ்சுருந்தா இந்த நாட்டுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த இந்த இருக்கிற நிலைமையிலேருந்து எங்கேயோ கொண்டு எங்களை விட்டு எங்களையோ நல்ல வாழ வச்சிருக்கலாம். அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடுகள்னு சொல்லி நாங்கள் சின்ன வயதிலேருந்து சொன்னது. அப்போ இப்போயும் வந்து நாங்கள் சின்ன காலத்திலே கேட்க இந்த நாடு விரைவாக அபிவிருத்தி அடையும் நாடுன்னு சொன்னது. ஆனால் இப்போயும் சொல்கிறாங்க அதே கதையை தான். இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்போயும் சொல்கிறாங்க விரைவாக அபிவிருத்தி அடையும் நாடுன்னு ஸ்ரீலங்காவை சொல்கிறாங்க, அபிவிருத்தி அடைஞ்ச நாடுன்னு சொல்லல. அப்போ இவங்க செஞ்ச வேலை தானே என்ன இந்த நாட்டுக்கு? இந்த நாட்டில் என்ன விற்கிறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிற கொஞ்சம் சொத்தையும் அந்த ரணில் இருக்க சொன்னவர் இதை இவ்வளோத்தையும் இந்த இருக்கிற சொத்துக்களை விற்றா ஒரு 3 பில்லியனை திரட்டலாம்னு சொல்லி 3 பில்லியன், அதாவது வந்து இருக்கிற சொத்துக்களை விற்றா 3 பில்லியனை திரட்டலாம்னு சொன்னவர். அப்போ எப்பேற்பட்ட தூரதரிசி பார்த்தீங்களா அவர்?
அவர் விற்க போகிற சொத்துக்கள் வந்து ஹில்டன் ஹோட்டல், லங்கா ஹாஸ்பிட்டல், ஸ்ரீலங்கா டெலிகாம், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், ஸ்ரீலங்கா ஏர்லைன், இந்த மாதிரி நிறுவனங்கள் தான். இதையும் விற்றா வேறு ஒன்றுமே வைக்க இல்லவே, ஆட்சி செய்ய வேண்டியதாகவே இல்லை, வேறு யாருக்கும் எழுதி கொடுத்து போட்டு சும்மா இருக்கலாம். இப்போ இதைத்தான் விற்க வழிக்கிட்டு 3 பில்லியனை தேர்றதுக்கு தான் இந்த சொத்துக்களை அவர் விற்க வழிக்கிட்டவர். இந்த சொத்துக்கள் இந்த பெருமதி என்னென்னா இதை விட அதிகம். ஆனால் அவர் 3 பில்லியனை தான் விற்கலாம்னு சொன்னா அதுலேயும் களவு செய்கிறதுக்கு தான் ஆயத்தமாக இருந்தது. அதால் தான் மக்கள் வெளிப்படைஞ்சு இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தவங்க. இதில் வந்து இந்த விற்க வழிக்கிட்ட இடங்களில் வந்து இந்த டெலிகாம் மட்டும் 58,721 மில்லியன் பெறுமதி. அப்போ கட்டிடங்கள் மட்டும், அதாவது வந்து பைபர் வலையமைப்பு, தகவல் சேவை மையங்கள் அதுகளே இல்லாமல் இந்த கட்டிடங்கள் மட்டும் 58,721 மில்லியனுக்கு பெறுமதியான டெலிகாமை தான். இப்போ மற்ற விஷயங்கள் இந்த கட்டிடங்கள் மட்டுமே இவ்வளோ பெறுமதினா இல்லாமல் சேர்த்த எவ்வளோ பெரிய பெறுமதி. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் நான் இன்னும் இது வந்து டாலர்கள், அமெரிக்கன் டாலரில் பார்த்தா 800 மில்லியன் அமெரிக்க டாலர், 800 மில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் அவங்க விற்க வழிக்கிட்டது எவ்வளவு? 200 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு. இப்போ இதை வந்து சாதாரண இலங்கையில் உள்ள ஒரு முதலாளியே வாங்கிட்டு போகலாம் 200 மில்லியனுக்கு. அப்போ 800 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு பெறுமதியானதை 200 மில்லியனுக்கு தான் விற்க வழிக்கிட்டாங்க. அடுத்தது வந்து ஹில்டன் ஹோட்டல். இந்த ஹில்டன் ஹோட்டல் வந்து இலங்கையில் உள்ள அரசாங்கத்துக்கு முழுமையாக 100% சொந்தமானது. 7 ஸ்டார் ஹோட்டல். இது வந்து கிட்டத்தில் வந்து இந்த அமெரிக்க டாலர் 15 மில்லியன் நம்ம செலவழித்து அமெரிக்க டாலர் 15 மில்லியன் நவீனப்படுத்திக்கிறாங்க. அப்போ 2023ஆம் ஆண்டு அதன் பெறுமதி வந்து சரியாக பார்த்தா அதில் ஹில்டன் ஹோட்டலில் வந்து 300 ரூம் இருக்குது. அப்போ 7.5 ஏக்கர் காணி இருக்குது. 7.5 ஏக்கர் காணி. இதைத்தான் 15 மில்லியன் செலவழித்து இப்போ நவீனமயப்படுத்திக்கணும் 2023. இந்த ஹோட்டலில் வந்து 2023 வந்து தக்சேரோன்னு சொல்லுவாங்க. அதாவது கணக்கிடப்பட்ட பெறுமதி. அப்போ அவங்க கணக்கிடப்பட்ட பெறுமதி வந்து 1224 மில்லியன். 2024 பெறுமதி அமெரிக்க டாலர் 55.5 மில்லியன் பெறுமதி இந்த ஹோட்டல். அப்போ இதை வந்து இப்போ இந்த காணியின் பெறுமதியை பாருங்கள். அதில் இது பெரிய அதிர்ச்சியை தரும். அந்த காணி ஹில்டன் ஹோட்டல் காணி வந்து ஒரு பேர்ச் காணி வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வரும். அந்த இடத்துல 3 கோடின்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு வந்து 160 பேர்ச் இருக்குது. 160 பேர்ச்சுன்னா 1260 பேர்ச். அப்போ ப்ளஸ் 3 கோடியை கூட்டி பார்த்தா 3600 கோடி ரூபா வரும். இப்போ காணியின் பெறுமதியே இவ்வளோ வேண்டாம். அவங்க விற்க போகிறது எவ்வளவு? 55.5 மில்லியன் டாலருக்கு விற்க போகிறது. இவ்வளோ பெரிய பெறுமதியான கொட்டலை 55.5 மில்லியனுக்கு தான் இவங்கள் விற்கிறதுக்கு வலிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எப்பேற்பட்ட ஆக்கலன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் கொள்ளை. இது இவங்கள் உண்மையில விற்க இவங்களுக்கு தெரியும். இதில் வந்து எல்லாம் கொமிஸ், எல்லாம் வெளிநாட்டோட கதைச்சு அதை வேண்ட நிறுவனங்களோட கதைச்சு களவெடுக்கிறதுக்கு செய்த வேலை தான் அந்த நேரங்களில். இப்போ இப்பேற்பட்ட ஆக்களை தான் இப்போ ஆட்சிக்கு கொண்டு வரத்துக்கு இப்போ எங்கட முஜிபுர் ரஹ்மான், எங்கட மனோ கணேசன், எங்கட ஆக்களும் சேர்ந்து நிற்கணும். எங்கட ஆக்கள் மற்றவர் நிற்கிறாங்க. யாழ்ப்பாணத்துக்கு என்ன பேர் அவர் எங்கட தோற்கடிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிற சுமனும் இருக்கிறார். இதுக்கு பின்னால் இருக்கணும். வேறு சிங்கள ஆக்களும் முண்டி அடித்து கொண்டு நிற்கணும். இந்த கல்லர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரத்துக்கு இவங்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்திருந்த அனுரா குமாரசாமிக்கு வராமல் இவங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தா எங்களையும் வித்திருப்பாங்க, எங்களோட பெஞ்சாதிமாரையும் வித்திருப்பாங்க, எங்களோட குழந்தைகளையும் வாங்கி வித்திருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆக்கள் தான் இவங்களை எதையெல்லாம் விற்கலுமோ அவ்வளோத்தையும் விற்று சாப்பிட்ற ஆக்களை தவிர இவங்க உழைச்சி சாப்பிட்ற ஆக்கள் இல்லை. இவங்க உழைச்சி சம்பாரித்து ஒரு வீட்டை முன்னேற்ற ஆக்கள் இல்லை. இவங்க எதெல்லாம் கிடக்கோ அதெல்லாம் வித்து படிப்பேன். நாங்கள் பார்க்குறோம் எங்கள் கிராமங்களில் ஒரு கொஞ்சம் கசிப்படிக்கிறோம், கஞ்சா அடிக்கிறோம், குடு அடிக்கிறோம், என்ன செய்கிறோம், கிடக்கிற சாமானத்தையும் கொண்டு விற்று போட்டு அவன் வாழ்ந்துட்டு போகிறான். அதே மாதிரி ஆக்கள் தான் இவங்களும் குடுக்காரங்க, போதை ஆசாமிகள் தான் இவங்களை ஒரு வகையான போதை ஆசாமி. இந்த நாட்டை கொண்டு வந்து குட்டிச்சுவராகி ஒரு போதை ஆசாமிகள் தான் இவங்க. கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 35 பேர் போட்டிக்கிட்டவங்க. ஒரு ஆளுக்கு வந்து 200 மில்லியன் செலவு. இது யார்கிட்ட விட்டு காசு? அப்போ வெல்றது ஒரு ஆள் தான். அப்போ இந்த காசு 35 மில்லியன் தர 700, 35 தர 700. அப்போ எவ்வளோ காசு தேவையில்லாமல் செலவழிது. இந்த நாட்டில் ஜனநாயகம் என்ற போர்வையில் வீணாக காசு செலவழிக்கிறதும், இந்த காசை செலவழித்து கொண்டு வர ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் இந்த அமைச்சர்மாரும் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதும் சீரழிக்கிறதும் இந்த மக்களை ஏமாத்துறதும் தான் கடந்த கால வரலாறு. அப்போ இந்த அரசாங்கம் வந்து எவ்வளவோ மாற்றங்களை செய்து, எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டு போய்க்கல, எவ்வளோ சுருக்கங்களை செய்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு போய்க்கல. இன்றைக்கும் இந்த அழிவில் அம்பிட்ட மக்களுக்கு கூட
முற்றா வீடு இல்லாமல் போன மக்களுக்கு 50 லட்சமும் காணி இல்லாமல் அந்த இடங்களை காணி பதிவு செய்யாமல் இன்னொரு இடத்துல போய் குடியிருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு 50 லட்சம் கொடு இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து செய்யக்கூடிய அரசாங்கம் ரணில் வந்திருந்தாலோ ராஜபக்ச வந்திருந்தாலோ மைத்திரி வந்திருந்தாலோ இல்லாட்டி சஜித் பிரேமதாச வந்திருந்தால் நாமல் ராஜபக்ச எவன் வந்திருந்தாலும் செய்திருக்க மாட்டான். அவை இது ஒரு ஏழை மகன் ஒரு ஜனாதிபதியை வந்தபடி தான் இந்த ஏழை மக்களோட பிரச்சனை அவருக்கு விளங்கித்தான் இந்த காரியங்களை செய்கிறார். அப்போ இப்படியான ஆக்கள் தான் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு ஏழ்மையில் இருக்கிறது காரணம் எங்களோட நாட்டின கல்வி பிரதானமான அந்த கல்வியை பற்றி தொடர்ந்து காட்சின்னு வரதன் இந்த கல்வியை மாற்றத்துக்கான திட்டங்களை வகுத்து கொண்டு வரல இவங்க ஒரு சின்ன விஷயத்தில் பிடிச்சி இன்றைக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கி போய் உண்ணாவிரதம் இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவோ கலவோரம் பண்ணி அதை பிற்போட வச்சுக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலே இருக்கிற ஆத்திரம். நான் ஒரு வீடியோ போனால் அந்த வீடியோவோட இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கத்தை பேசினா அந்த வீடியோ ஓடாது. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நாங்களை பேசினா வீடியோ ஓடுது. அதான் பிரச்சனை. அரசாங்கத்தை பேர் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அரசாங்கத்தை தோக்கடிக்கிறது அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இல்லை. இந்த அரசாங்கத்தை நாங்கள் கொண்டாந்து இந்த நாட்டு மக்கள் கொண்டாந்தது துணிவாக தைரியமாக முடிவெடுக்குது. இந்த கல்வர்கள் எல்லாத்தையும் சாட்சிகளோடு ஆதாரங்களோடு தூக்கி உள்ளுக்கு போடுறதுக்கு இவங்க வெளியால் இருக்கும் வரைக்கும் ஆட்சி செய்யலாம். இந்த வீரவம்சமாக யாக்கெல்லாம் வெளியால் இருக்கும் வரைக்கும் ஆட்சி செய்யலாம். இவங்களை தூக்கி உள்ளுக்கு போடணும். அவங்க மட்டும் இல்லை, சிங்களாக்கள் இல்லை, முஸ்லீமாக்கள் திருடங்கள் இருக்காங்க, அமைச்சராக இருந்த திருடங்கள் நிறைய பேர் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, திருடங்கள் இருக்காங்க, தொண்டமானாக்கள் திருடன் இருக்காங்க, திகாம்பரம்லாம் திருடங்கள் இருக்காங்க. இவங்க திருடாமலாம் இருக்கிறாங்க. இவங்க திருடினவங்க. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சொத்துக்கள் வந்தது, இவ்வளோ பார்கள் வந்தது, இவ்வளோ கம்பெனிகள் வந்தது, ஹோட்டல்கள் வந்தது எப்படி? இந்த பாராளுமன்ற சம்பளத்தாலே இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சவங்க. ஆகவே முழு பேரையும் விசாரிக்கணும், முழு பேரையும் சிறையில் அடைக்கணும். இல்லாட்டி சொன்னால் இந்த நாடு உருப்படாது. இந்த ஜனாதிபதியை அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க, இந்த அரசாங்கத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா பௌத்தத்தை தூக்கின்னு வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த கசப்பன்னு சொல்லி ஒரு பலாங்கொட கசப்பன்னு சொல்லி ஆமத்துறதுக்கு உள்ளு போட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் இருந்தபடி தான். இப்போ அவர் புனேல வந்தாலும் வராட்டும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து திருவோணமலையில் ஒரு சில விஷயம் தேத்தண்ணி கடையில் கொண்ட சிலையை வச்சு கடற்கரையில் கொண்டு தேத்தண்ணி கடையில் சிலையை வச்சு போட்டு புத்தர் சிலையை ஒடுக்குறாங்க, உடைக்கிறாங்க, எங்களோட பஞ்சாலையை கட்ட விடுக்கிறாங்க. நாட்டுப்பான்மை எங்கள் அம்பலாங்குடையிலேருந்து வந்து பலாங்குடையிலேருந்து வந்து அவர் இன்ஜெக்ஷன் நாங்கள் திருவோணமலையில் பிக்கோல் இல்லையா அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும் இது வந்து தேத்தண்ணி கடை. இவங்க வந்து கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தில் திரட்டி விட்டது. இவங்க திரும்பி வந்து இந்த காணியை பிடிக்கிறதுக்காக சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டு நாட்டில் இனவாதத்தை கிளப்புறதுக்கு மதவாதத்தை கிளப்புறதுக்கு இவர் ஓடி வந்தவர். இப்போ இவரோட பற்றிக்கு 5 பேர் உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கம் செய்கிற காரியங்கள் நல்ல விஷயங்கள். ஆனால் இந்த விஷயத்தில், இந்த கல்வி விஷயத்தில் ஏன் பின்வாங்கினது தான் எங்களுக்கு ஆத்திரம். ஆகவே இந்த அரசாங்கம் வந்து ஒரு நிதானமாக நேர்மையாக தைரியமாக முடிவெடுக்கணும். மக்கள் அரசாங்கத்துறை இருக்கிறாங்க. மூவின மக்களும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அரசாங்கத்துறை இருக்காங்க. அரசாங்கம் தைரியமாக முடிவெடுக்கணும். மக்கள்கிட்ட அவை எங்களுக்கும் கோபம் அதுதான். நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள், இந்த அரசாங்கத்துக்கு பேசுகிறார்கள். ஆகவே நாங்கள் கேட்கணும், எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து உறுதியான முடிவாகவும் இறுதியான முடிவாகவும் இருக்கணும். யாருக்காக அஞ்சு பயந்து முடிவுகளை மாற்றுறதால எந்த பிரயோசனமும் இல்லை. நன்றி, வணக்கம்.